இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற 1 மார்க்ஸோட க்ளூ வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளூ வேர்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் மார்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் லெசன்ஸோட 1 மார்க்ஸும் நான் இந்த மாதிரியே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போ ஒன் மார்க்கோட க்ளூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். பைத்தான் டெவலப்டு பை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா Guido van Rossum. ஓகே, அண்ட் தென் பைத்தான் ப்ராம்ப்டில், அதாவது பைத்தானில் வந்து 2 மோட் இருக்குது. ஓகே, இன்டராக்டிவ் மோட் அண்ட் தென் வந்து ஸ்கிரிப்ட் மோட். இன்டராக்டிவ் மோட் அப்படின்னா என்னென்னா ஒரு லைனுக்கும் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது பேர் இன்டராக்டிவ் மோட். ஓகே, ஸோ அந்த இன்டராக்டிவ் மோடில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். எப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டர்பிரிட்டர் வந்து ரெடியாக இருக்கார் உங்கள்கிட்டேருந்து இன்புட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் மோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கிரிப்ட் மோடை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் பி டெல்லிங் இன் டீடெயில். ஓகே, ஸ்கிரிப்ட் மோடுன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒட்டுமொத்த ப்ரோக்ராம் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ கெட் அவுட்புட். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடு. இன்டராக்டிவ் மோட்னா லைனுக்கு உங்களுக்கு வந்து அவுட்புட் உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இன்டராக்டிவ் மோட். ஸோ நான் இங்கே சொல்கிறது இன்டராக்டிவ் மோட். ஓகே, ஸோ பைத்தான் ப்ராம்ப்டில் இன்டர்பிரிட்டர் ரெடி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் அ கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து பார்த்தா 3 டைம்ஸ் இருக்கும். அப்படி வந்து நின்றுச்சுன்னா இன்டர்பிரிட்டர் உங்ககிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தோன்னா நியூ ஃபைல் வரணும் அப்படின்னா நியூக்கு ஷார்ட்கட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூவோட ஷார்ட்கட் வந்து Ctrl+N, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிம்பிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் சிம்பிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பைத்தானில் கமாண்ட்ஸ் வந்து ஆஷ் சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் a symbol which is used to print more than one item in a single line. ஓகே, ஒரே சிங்கிள் லைனில் நீங்கள் மோர் தென் 1 ஐட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ்ன்னு சொல்வீங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஒரே லைனில் சொல்கிறோம் கரெக்டாக. அப்போ இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஆப்பிள் கமா மேங்கோ கமா கிரேப்ஸ் கமா. அப்போ எல்லாத்துக்கும் நடுவில் என்ன வந்துச்சு? எல்லா ஃப்ரூட்ஸ்க்கு நடுவில் கமா வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த கமாவை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. a symbol which is used to print more than one item. ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிளுக்கு பேர் என்ன? கமா. ஸோ கமா வந்துடுறது சிம்பிளாகவும் இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி லெட்டர்ஸ் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்னு எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். கம்பேரிசன் அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். ஓகே, ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் என்னென்னா கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்னு கேட்டு இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட சயின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு, ஆர், நாட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட சைன். ஓகே, அண்ட் தென் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர். உங்களுக்கு ஒரு 3 மார்க் கூட இதை பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெர்னரி ஆப்ரேட்டர். இப்படி எழுதினாலே ஒரு மார்க் உங்களுக்கு. ஓகே, ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த க்ளூ வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் மார்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த க்ளூ வேர்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த க்ளூ வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம பார்க்கலாம். இப்போது உங்கள் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஹூ டெவலப்டு பைத்தான்? ஃபர்ஸ்டே பார்த்தோம், பைத்தான் டெவலப்ட் பை Guido van Rossum. ஓகே, ஸோ பைத்தான் டெவலப்ட் பை Guido van Rossum. அண்ட் தென் த பைத்தான் ப்ராம்ப்ட் இண்டிகேட்ஸ் இன்டர்பிரிட்டர் இஸ் ரெடி. இன்டர்பிரிட்டர் இஸ் ரெடி பைத்தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் இன்டர்பிரிட்டர் ரெடி. அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷார்ட்கட் இஸ் யூஸ் டு கிரியேட் நியூ பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ நியூ கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா Ctrl+N. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் யூஸ் டு கிவ் த கமாண்ட்ஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராம். பைத்தான் ப்ரோக்ராமில் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் என்ன அப்படின்னா ஆட் சிம்பிள். ஓகே, திஸ் சிம்பிள் இஸ் யூஸ் டு பிரிண்ட் more than one item on a single line. ஓகே, சிங்கிள் லைனில் more than one item கொடுக்கறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? கமா சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, which of the following is not a token? டோக்கனுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு டோக்கன் பற்றி தெரிஞ்சிருக்கணும்.
இங்கே டோக்கன்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். டோக்கன்ஸ்னால் ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டிலிமிட்டர்ஸ், லிட்ரல்ஸ், இதெல்லாம் தான் டோக்கன்ஸ். ஓகே, இதில் இல்லாமல் ஏதாவது இங்கே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டோக்கன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஐடென்டிஃபையர் இருக்குது, ஓகே, கீவேர்டு இருக்குது, ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், இன்டர்பிரிட்டர்ன்றது நமக்கு கிடையவே கிடையாது. இன்டர்பிரிட்டர்ன்றது டோக்கன் கிடையாது. அப்போ இன்டர்பிரிட்டர் தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கீவேர்ட் இன் பைத்தான். ஸோ கீவேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் C++லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதே கீவேர்ட்ஸ் தான் பைத்தான்லேயே இருக்கும். ஓகே, எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்குன்றது கீவேர்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வைல்ன்றது ஒரு கீவேர்டுன்னு தெரிஞ்சிருக்கும், கண்டினியூன்றதும் கீவேர்டுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு கிடையவே கிடையாது. அதுவும் ப்ளூரலில் நமக்கு இருக்கவே இருக்காது. ஓகே, இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டு கிடையாது. ஸோ அதான் உங்களுக்கு ஆன்சர். விச் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் எதை சொல்லுவோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல்னா என்ன சொன்னேன், அண்டு, ஆறு, நாட், இதெல்லாம் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இல்லை அப்படின்னா அசைன்மெண்ட்ன்றது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கிடையாது. And next one, which operator is also called as a conditional operator. Conditional operator எதை சொல்லுவோம் அப்படின்னா ternary operator தான் conditional operatorன்னு சொல்லுவோம். Okay, so this is very very simple. You can easily mark with the use of a clue words. Okay, so உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க and press the bell icon for getting the notification. Thank you for watching.